பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரணியின் உடல் தேனியில் முல்லை பெரியார் ஆற்றங்கரையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரபுதேவாவின் ராசையா படம் மூலம் பாடகியாக அறிமுகமான பவதாரணி இது சங்கீத திருநாளா, துடிக்கிறேன் துடிக்கிறேன், ஒளியிலே தெரிவது தேவதையா உள்ளிட்ட பாடல்களின் மூலம் பிரபலமானார். மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்காக அவர் தேசிய விருதையும் பெற்றார். இந்த நிலையில் கடந்த 5 மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி தனது 47வது வயதில் உயிரிழந்தார். தொடர்ந்து சென்னை கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு பல்வேறு பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் தேனியில் உள்ள இளையராஜாவின் தாய் மனைவியின் நினைவிடத்திற்கு அருகே பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அவர் பாடிய மயில் போல பாடலை யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தார் உருக்கமாக பாடியது கேட்போரை கலங்கச் செய்தது. Allah